தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கான பிரம்மாண்ட கருத்து கணிப்பை நேற்று முதல் நியூஸ்7 தமிழ் ஒளிபரப்பி வருகிறது. முதல் நாளான நேற்று மேற்கு மண்டலத்தில் உள்ள 57 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதனை இன்று மீண்டும் பார்ப்பதற்கு முன்பாக நியூஸ்7 தமிழும் தினமலர் நாளிதழும் இணைந்து இந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பை நடத்தியது எப்படி என பார்க்கலாம். தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக உலகின் எந்த ஒரு ஊடகமும் முன்னெடுக்க தயங்கும் ஒரு பிரம்மாண்ட முயற்சியை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி தினமலர் நாளிதழுடன் இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்னெடுத்துள்ளது. பொதுவாக ஒரு மாநில தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் அதிகபட்சம் 10,000க்கும் குறைவான மக்களிடமே கருத்து கேட்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கோடிக்கணக்கில் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் தேசிய அளவிலான தேர்தல்களில் கூட 30,000க்கும் குறைவான வாக்காளர்களிடமிருந்தே கருத்து கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் நியூஸ்7 தமிழ் தினமலர் நாளிதழ் இணைந்து நடத்தியுள்ள தற்போதைய கருத்து கணிப்பு தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 1000 வாக்காளர்களிடமிருந்து கருத்து பெறப்பட்டுள்ளது. எந்தவித திணிப்புகளும் எந்தவித நமது எண்ணங்களும் அதில் உள்ளாகிவிடக்கூடாது என்பதில் 100% அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறோம். அதைத்தான் எடுத்திருக்கிறோம், அதைத்தான் எண்ணி வாக்காளர்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். இதில் முழுக்க வாக்காளர்களின் இன்றைய எண்ண பிரதிபலிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. தொகுதி வாரியாக எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு, மதுவிலக்கு அவசியம் என்று கருதுவோர் எவ்வளவு, மக்கள் விரும்புவது கூட்டணி ஆட்சியா தனிக்கட்சி ஆட்சியா, எம்எல்ஏ மற்றும் அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்பான மக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்களின் சதவீதத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் சிறப்பாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது குறித்தும் மக்களிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு முடிவுகள் பெறப்பட்டுள்ளன. தமிழக மக்களின் மனதை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையிலான முடிவுகளை பெறுவதற்கு ஏதுவாக சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, வயது ரீதியாக வேறுபட்ட நிலைகளில் உள்ள இருபாலரின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. மே 16 தான் ஓட்டளிப்பு. அன்னைக்குள்ள மக்கள் மனது மாறலாம், ஏதாவது மாற்றியும் செய்யலாம். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல, இந்த கருத்து கணிப்பு தான் முடிந்த முடிவுன்னு சொல்ல. ஆனால் மற்ற கருத்து கணிப்புகளைப் போல இது யூகங்கள் நிறைந்தது அல்ல. சில தெளிவான சிந்தனைகள் இதில் இருக்குது. சில பேர் நாங்கள் எழுதி கொடுத்த 7 கேள்விகளை தவிர 8வது சில கேள்விகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் அந்த தொகுதி வாரியாக வரும்போது சில தகவல்களை கூறினால் நீங்கள் எங்களுடைய கருத்து கணிப்பு முறையாக சென்றிருக்கிறது, நாங்கள் யாரையும் இல்லை யாருக்காகவும் எடுக்கலை, தமிழகத்தினுள் சேர்ந்த 6 கோடி வாக்காளர்களை அவர்களுக்கு ஒரு உத்தியை காட்ட முடியும் என்பதற்காக இதை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கருத்து கணிப்பு முடிவுகள் மண்டல வாரியாக வரும் ஞாயிறு வரை நாள்தோறும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாக உள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இதில் பங்கேற்று கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நியூஸ்7 தமிழும் தினமலரும் இணைந்து பிரம்மாண்ட கருத்து கணிப்பை நடத்தியது எப்படி என்று பார்த்தோம். இனி மேற்கு மண்டலத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை மாவட்ட வாரியாக பார்க்கலாம்.
Thank you.